الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு பெருமதியான காலத்தை கடத்திவிட்டு இந்த ஷவ்வால் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். எங்களை கடந்து சென்ற ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றோம். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய நல்லமல்களை ஏற்று முழுமையான கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன். ஹிஜ்ரி வருடம் 1440 ஷவ்வால் மாதம் 4ஆம் திகதி புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் ஜும்மா பிரசங்கத்தினை நடாத்தி வைத்தார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்வதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிற்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, அது உலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் தான் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அடைந்து கொள்ளலாம். உண்மையிலே அல்லாஹுக்கு கட்டுப்படுவதென்பது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதனூடாக, அல்லாஹ் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று தடை விதித்திருக்கின்ற விடயங்களை விட்டொழிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹுக்கு வழிபடுவதாக கருதப்படும். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து அவனுடைய விலக்கல்களை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கின்றானோ அவர்களுடன் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று விலக்கல்களை தவிர்ந்து வாழக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் தான் நபிமார்கள், உண்மையாளர்கள், அல்லாஹுக்காக உயிர் நீத்த ஷஹீதுகள், சாலிஹீன்கள். இவர்கள் நல்ல நட்புகளை தெரிவு செய்து கொண்டார்கள். இது அல்லாஹுடைய அருளால் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே நேரத்திலே எவன் ஒரு மனிதன் நல்லமல்கள் செய்து அத்துடன் பாவங்களும் செய்து வருவான் என்றால் அவன் ஒரு நிலையில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான். அதே நேரத்தில் பாவம் செய்கின்ற போது அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றான். இந்த அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த நிலை என்பது அவனுடைய நன்மைகளை பால்படுத்தக்கூடிய மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கும் என்றால் அது அவனுடைய நன்மையை இல்லாமலாக்கல் செய்யும், அல்லது அந்த நன்மையுடைய வெகுமதியை பெருமதியை குறைக்க செய்யக்கூடிய பாரதூரமான சக்தியை கொண்டதாக இருக்கும். எனவே இவ்வாறான பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், இஸ்லாமிய போதனைகளை எனது வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைப்பான் என்று சொன்னால், முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய நன்மையான விடயங்களை செய்வதிலே அவனை பழக்கப்படுத்திக் கொள்வதோடு ஹராமான விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, இறை விசுவாசிகளே, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய நல்லமல்களை நீங்களாகவே வீணாக்கி கொள்ளாதீர்கள், மலங்கடுத்தி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நமது நல்லமல்கள் எப்போது வெகுமதியற்றதாக மாறும் என்றால், நாம் பாவங்களில் ஈடுபடுகின்ற போது அந்த நன்மையுடைய பெருமதியுடைய கணம் குறைவாக கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த பாவத்துடைய பெருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நமது நன்மைகள் எந்த பெருமதியற்றதாகவும் மாறக்கூடிய நிலை வரும் என்பதைத்தான் இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு போதிக்கின்றது. எனவே நன்மைகளிலே நாம் தொடராக இருக்க வேண்டும், நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும்,
பாவத்தை விட்டும் நம்மை தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பாவங்களை விட்டு தூரமாகுவோமானால் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய நல்லமல்கள் கூட நமக்கு பல வெகுமதிகளையும் இறை அன்பையும் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் ஒரு நன்மையை செய்து அதற்கு பின்னால் அதனை அழித்துக் கொள்ளக்கூடிய நிலையை பற்றி உதாரணம் கூறுகின்ற போது ஒரு அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். ஒரு மனிதர் அவருக்கு ஒரு பெரிய தோப்பு கிடைக்க வேண்டும் என்று நாடுகின்றார். அது பேரீச்சம்பழங்கள் நிறைந்த, அதே போன்று திராட்சை கொடிகள் நிறைந்த ஒரு தோப்பிலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் நாடக்கூடிய நினைக்கக்கூடிய பல வகைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நிலையிலே அந்த மனிதர் வயோதிபத்தை அடைகின்றார். அவருக்கு சந்ததியினர்கள், அதாவது பலகீனர்களான சக்தியற்ற சந்ததியினர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு நெருப்பு சூட்டை தரக்கூடிய ஒரு புயல் காற்று வந்து அந்த தோட்டத்தை அழித்து விடும் என்றால், அந்த தோட்டத்தை எரித்து சுக்கு நூறாக்கி விடும் என்றால் அவர் இதனை விரும்புவாரா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான். ஒருவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு தோட்டம் கிடைக்க வேண்டும், அதிலே ஈச்ச மரங்கள், அதாவது திராட்சை கொடிகள், அங்கே நதிகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் வயோதிபத்தை அடைகின்றார், அவருக்கு பலம் இழந்த சந்ததியினர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு கடும் சூட்டை கொன்ற ஒரு புயல் காற்று வந்து அந்த தோட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவதை அவர் விரும்புவாரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியாக கேட்கின்றார். கதாலிக யுபய்யினுல்லாஹு லகுமுல் ஆயாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இது போன்றுதான் உங்களுக்கு விளங்க வைக்கப்படும். லஅல்லகும் ததஃபக்கரூன், இது போன்றவைகள் மூலமாக நீங்கள் சிந்தித்து படிப்பினை பெறலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். தஃப்சீருடைய உலமாக்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது, எவன் ஒரு மனிதன் நல்லமல்கள் செய்து அதற்கு பின்னால் பாவங்கள் செய்து நல்லமல்களை எவ்வாறு அழிப்பானோ அதே போன்றுதான் அந்த தோட்டத்தை நாடி புயல் காற்று அழித்ததை ஒரு உதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான் என்பதை தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல சிரமங்களுக்கு மத்தியிலே உடல் ரீதியாக, உள ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல சிரமங்களை மேற்கொண்டு செய்த நல்லமல்களுக்கான கூலி நம்மை விட்டு தூரமாகும் என்றால் எவ்வளவு நஷ்டவாளிகளாக, எவ்வளவு கவலைக்குரியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை நம்மில் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, எனக்கு தெரியும், எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள், எதிர்காலத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் மறுமையிலே, அதாவது திஹாமா மலையுடைய அளவுக்கு நன்மைகள் சுமந்தவர்களாக வருவார்கள். அது வெண்மையாக இருக்கும். ஆனால் அந்த மலை போன்ற வணக்கங்களை, நல்லமல்களை, பெருமதிகளை அல்லாஹ் ஒரு சுக்குநூறாக, செல்லா காசாக ஆக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வாறான நிலைக்கு ஆளாக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை விட்டு தவிர்த்து கொள்ளலாம் என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களது உடல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களை போன்று இரவிலே நின்று வணங்குவார்கள். ஆனால் அவர்கள் தனிமையிலே இருக்கின்ற போது அல்லாஹுடைய தடைகள், அல்லாஹால் தடுக்கப்பட்டவைகள் வருகின்ற போது அந்த தடைகளிலே மூழ்கி விடுவார்கள், அதனை சர்வசாதாரணமாக செய்து விடுவார்கள். இவ்வாறான கூட்டத்தினர்கள் தான் நாளை மறுமையிலே மலை போன்ற நன்மைகளையும் ஒரு செல்லா காசாக ஆக்கப்படக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸிலே ஒரு முக்கியமான பயப்பட வேண்டிய விடயத்தை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். எவன் ஒரு மனிதன் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்கள் என்று வருகின்ற போது, அது கூட்டத்தில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவைகளை அஞ்சி பயந்து அதிலே ஈடுபடாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள், நன்மைகள் செய்துவிட்டு
அதனை தொடர்ந்து பாவத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது, அந்த பாவங்கள் நமது நன்மைகள் அழித்துவிடும் என்ற செய்தியை நபி அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூறிய செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகள் செய்வதற்கான, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கான பல வழிவகைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்தான். அந்த காலத்திலே, அந்த ரமதான் காலத்திலே ஹராமான விடயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஷைத்தானுடைய அங்கே அவனுடைய ஊசலாட்டங்கள் அங்கே தடுக்கப்பட்டது, நம்மை விட்டு தூரப்படுத்தப்பட்டது. அவ்வாறான ஒரு பெருமதியான காலத்திலே பல நன்மைகள் செய்து அல் குர்ஆன் வசனங்களை காதுகளால் ஓத கேட்டு நமது உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வை விரும்பி எத்தனையோ சிரமங்களை மேற்கொண்டு பல நன்மைகளை செய்யக்கூடிய காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலவசமாக தந்தான். அந்த காலத்திலே நல்லமல்கள் செய்தோம். ஆனால் இந்த நல்லமல்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஃமினுடைய கடமையாக இருக்கின்றது. ஷைத்தானை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய எதிரி, முஸ்லிம்களுடைய எதிரி. நன்மைகளை செய்திருப்போம், இவைகளை கொள்ளையடிப்பதற்காக, இவைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகரித்து விடும். நம்மை வழிகேட்டிலே இழுத்துச் செல்வதற்காக ஷைத்தான் நமது ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை அஞ்சி இருப்போம், அவைகளை இல்லாமல் ஆக்கி விடுவான். நல்லமல்கள் செய்திருப்போம், அவைகளை பாழாக்கி விடுவான். அதே போன்று நரகத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கும் வரும் வரை அந்த ஷைத்தான் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற போது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கின்றான், எனவே நீங்கள் உங்களுடைய எதிரியாகவே அவனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் என்பது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பாரதூரமான விடயத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் நம்மிடத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்திகளை இது போன்ற ஹதீஸ்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவனுடைய வாழ்வில் நல்லமல்கள் செய்து அதனை தொடர்ந்து நல்லமல்கள் தொடர்ந்து வருகின்றதோ அவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும். அதே நேரத்திலே எவனுடைய வாழ்வில் நன்மை பாவங்கள் செய்து அதனை தொடர்ந்து நன்மைகள் வருகின்றதோ அவனுக்கும் சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், பகலின் இருமுனைகளிலும் இரவு நேரங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்குங்கள், நிச்சயமாக நன்மைகள் என்பது பாவங்களை அழித்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், நடவடிக்கையாக இருந்தாலும் அதனை முறையாக திருப்தியோடு அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை நாம் எப்போதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும், யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நீ அழகானதாக ஆக்கி தந்து விடுவாயாக. என்ன அமல்கள் செய்தோம் என்பது கேள்வி அல்ல, இறுதி முடிவு அழகானதாக அமைய வேண்டும். ஷைத்தான் கடைசி நேரத்தில் நன்மைகளை நாம் மலை போன்று சேமித்திருப்போம், ஆனால் ஒரு நொடி பொழுதில் நமது உள்ளத்தை மாற்றுவதனூடாக, நமது உள்ளத்திலே தக்வாவை அகற்றச் செய்வதனூடாக இன்னொரு பல கேடுகட்ட செயல்களை நமது உள்ளத்தில் ஏற்படுத்தி நன்மைகளை பாழாக்கி விடுவான். எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், எங்களது இறுதி முடிவை நல்லதாக ஆற்றி வைப்பாயாக, தொடராக நன்மைகள் செய்வதற்கு நீ எங்களுக்கு இலகுத்தன்மைகளை ஏற்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே யார் பாவத்திலே தொடர்ந்து மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். தொடராக பாவத்திலே பாவம் செய்து செய்து மரணம் வரும் வரை அவர்கள் இன்பத்திலே தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அந்த நேரத்திலே உலகத்திலே அவர்களுக்கு கிடைத்த இன்பகரமான மகிழ்ச்சியான எந்த செய்தியினூடாகவும் அவர் எந்த பயனையும் அடைந்து கொள்ள மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி நேரத்திலே அவர் கஷ்டப்படுவார். எனக்கு பொருளாதாரம் இருந்தது, எனக்கு வாழ்வாதாரம் இருந்தது, எனக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தது, அல்லாஹ் செல்வாக்கை தந்திருந்தான் என்று மரண வேளையிலே ஒவ்வொருவரும் கை செய்தப்படுவார்கள். ஆனால் அந்த கை செய்தத்தினூடாக எந்த பயனும் கிடைக்க போவதில்லை. நிரந்தர வேதனையையும் நிரந்தர துன்பத்தையும் தான் அடைந்து கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உண்மையான மனிதர்கள் யார் என்றால்
வாழ்விலே ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களையும் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதன் அவன் ஒரு சீதேவியாக ஒரு நல்ல நிலையிலே மாறுவான். அதே நேரத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து அவனுடைய போதனைகளை மறந்து வாழ்கின்றவன் உலகத்திலும் மறுமையிலும் ஒரு கைசேதியாக நஷ்டமடைந்தவனாகத்தான் கருதப்படுவான். அவன் நஷ்டத்திலே வீழ்ந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பொருளாதாரத்தினூடாக அல்லாஹுக்கு நாம் எதையும் கொடுத்து விட முடியாது. நமது குடும்பத்தினர் ஊடாக எதையும் நாம் அல்லாஹுக்கு முற்படுத்தி விட முடியாது. நாம் அல்லாஹ் நம்மை வேதனையை விட்டு பாதுகாப்பான் என்று வெறுமனே மனோ ஆசையினூடாக நம் வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அல்லாஹுக்கு நாம் முற்படுத்தக்கூடிய விடயங்கள் நமது செயல்பாடுகள், அது வார்த்தைகளாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நடவடிக்கையாக இருந்தாலும் ஒரு சாலிஹானதாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமையும் என்றால் அதனைத்தான் அல்லாஹ் ஏற்று நாளை மறுமையிலே மரணம் அடைந்து முதலாவதாக மண்ணறையிலே முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கப்படுகின்ற போது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பதில் கூறக்கூடிய இலகுத்தன்மை அல்லாஹ் வழங்குவான். அவனுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் என்று அவனுக்கு நன்மாராயம் கூறப்படும். அதே நேரத்திலே அவனுடைய செயல்கள் அல்லாஹுக்கு மாற்றமானதாக இஸ்லாத்துக்கு புறம்பானதாக இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மண்ணறையிலே முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில் ஆக்கப்பட்டு நிரந்தர துன்பத்திலே வேதனையிலே இருப்பாய் என்ற செய்தி அவனுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய செல்வங்கள் உங்களது குழந்தைகள் எங்களை அன்பிக்க செய்ய மாட்டாது. மாறாக யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் இரட்டிப்பான பல கூலிகளை பிரதிபலன்களை நாங்கள் கொடுப்போம். அவர்கள் செய்த நன்மையினூடாக நாளை சுவர்க்கத்திலே மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் வியாபாரம் செய்வதென்பது அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் வெற்றி பெறுவதென்பது அல்லாஹுக்கு நாம் கட்டுப்படுவதாக இருக்கின்றது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதென்பது அல்லாஹுக்கு கட்டுப்படுவதாக இருக்கின்றது. எனவே நாம் உலகத்திலே கௌரவமாக சந்தோஷமாக வாழ்வதென்பதும் இது அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எனவே இந்த வழிபாட்டினூடாக இந்த செயலினூடாக நாம் உலகத்திலே நம்மிடத்திலே நமது செயல்பாடுகளிலே வார்த்தைகளிலே நடவடிக்கைகளே பல விடயங்கள் பொதிந்ததாக இருக்கும் என்றால் அது அல்லாஹுக்கு வழிபட்டதாக கருதி அதற்கு அல்லாஹ் நன்மை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அந்த விடயங்களில் ஒன்றுதான் நமது செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அதிலே யாரையும் நாம் சேர்த்து விடக்கூடாது. நமது வார்த்தைகள் நமது செயல்கள் நடவடிக்கைகள் அல்லாஹுக்கு மாத்திரம் என்ற தூய எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எல்லா விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை பாழாக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை அதாவது கேடாக்கக்கூடிய விடயங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நாலாவதாக நன்மைகளிலே நாம் தொடராக இருக்க வேண்டும். நன்மைகளிலே நாம் தொடராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு உறுதி வரும் வரை உங்களது ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த யகீன் உறுதி என்பதற்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் கூறுகின்ற போது இது மரணம் என்று கூறுகின்றார். மரணம் வரும் வரை அல்லாஹை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே உறுதியான ஒரே ஒரு விடயம் இந்த மரணம் மாத்திரம்தான். எனவே அந்த மரணத்தை அடையும் வரும் வரை நாங்கள் நன்மைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு தவறான விளக்கம் கூறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது யாருடைய ஈமான் யாருடைய இறை விசுவாசம் அது உச்சகட்ட உறுதிப்பாட்டை அடைந்து விடுகின்றதோ அந்த மனிதர்கள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை கூறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இந்த யகீன் உறுதி வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற வார்த்தையை வைத்து ஈமானிலே நாங்கள் உயர்ந்த இடத்தை அடைந்து விட்டோம், உறுதியிலே நாம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டோம் என்று ஏனைய வணக்கங்கள் தேவையில்லை என்ற கருத்தை கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஷைத்தான்கள், வழிகேடர்கள். அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஷஹாதாவை கூறினாலும் கூட இதனை மறுத்தால் அந்த விசுவாசத்தினூடாக எந்த பயனையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்றால் அவர்கள் மரணம் வரும் வரை தொழுகையிலே நல்லமலிலே அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையான இறை விசுவாசிகள், உண்மையான முஃமின்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு ஈமானிலே உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு கடமைகள் கிடையாது என்ற நிலை வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நபி அவர்கள் இதனை மறைத்திருக்க வேண்டும். அவ்வாறு கூறுவதெல்லாம் நமது இறை விசுவாசத்தை, ஈமானை பாழாக்கக்கூடிய பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் மீதும் நபியின் மீதும் எவ்வளவு இட்டுக்கட்டக்கூடிய ஒரு கேவலமான செயலை இந்த விளக்கத்தை கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது உயிர் நமது உடலுடன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான எல்லா விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நம்மை கடந்து சென்ற மாதம் ரமதானுடைய மாதம். வணக்கங்கள் பல புரிந்தோம், பல நன்மைகளை அல்லாஹ் இரட்டிப்பாக தந்தான். இந்த சமுதாயத்தினர்களுக்கு பல வழிவகைகளையும் பல அபிவிருத்திகளையும் பல கொடைகளையும் அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கின்றான். இதே நிலை ரமலானுக்கு பிறகும் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கான ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன. எனவே ஃபர்லான விடயங்களை நாம் தொடராக நியமமாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ரமலான் மாதத்திலே என்னென்ன வணக்கங்கள் செய்தோமோ அதே வணக்கங்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் அது கடமையாக அல்லது சுன்னத்தாக நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்களாகத்தான் இருக்கின்றன. எனவே நன்மையான விடயங்களை செய்வதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இது போன்ற சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே வானத்தில் வணங்கப்படக்கூடியவன், பூமியில் வணங்கப்படக்கூடியவன் ஒருவன், அவன்தான் அல்லாஹ்வாக இருக்கின்றான். எனவே அந்த அல்லாஹ்வை நமது உயிர் நமது உடலுடன் இருக்கும் காலமெல்லாம் தொடராக எல்லா நிலைகளிலும் எல்லா காலத்திலும் அவனுடைய அன்பை பெறுவதற்கு, அவனுடைய அரவணைப்பை பெறுவதற்கான வழிவகைகளை செய்வதற்கு நாம் தொடராக முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பிஸ்ருல் ஹாஃபி அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது, சில மனிதர்கள் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவார்கள், ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மைகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் ரமலான் முடிந்து விட்டால் அவர்கள் தெரியாதவர்களாக தூரமாகி விடுவார்கள். இவர்களை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறுகின்றார்கள், பிஅஸல் கௌம், கூட்டத்திலே கெட்டவர்கள் இவர்கள்தான். ரமலான் மாதத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை அறிவார்கள், ரமலான் மாதம் முடிந்து விட்டால் படைத்தவனை மறந்து விடுவார்கள், இவர்கள் தான் கெட்டவர்கள் என்று பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீ எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள். வத்பிஇல் ஹஸனத ஸய்யிஅத அல்லதி தம்ஹுஹா, ஏதாவது ஒரு பாவம் ஏற்பட்டு விட்டால் அதனை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்து கொள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் வணக்கங்களில் மிகவும் இலகுவான வணக்கங்கள் அத்துஆ, பிரார்த்தனை புரிவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. எனவே அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவோம், அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். எனவே ஷைத்தான் எப்போதும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். எனவே அவனுக்கு கட்டுப்படாமல் நம்மை பாதுகாத்து நன்மையிலே தொடராக இருப்பதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்திலே நோன்பு நோட்பதை ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். இந்த ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பை யார் நோட்கின்றார்களோ, ரமலான் மாதம் முழுமையாக நோன்பு நோற்று இந்த 6 நோன்பையும் நோற்றால் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோட்டவரை போன்றவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் கடந்து வந்த அந்த ரமலானிலே செய்த நல்லமல்களை தொடராக செய்வதற்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அல்லாஹ்விடத்திலே தொடராக பிரார்த்தனை செய்து வர வேண்டும். தொடராக அந்த அமல்களை வாழ்விலே மரணம் வரும் வரை தொடராக செய்வதோடு என்ன நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இறை அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.